பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உமது வார்த்தையை நாங்கள் படித்து அதை ஆழமாக சிந்தித்து அதன்படி வாழ எங்களுக்கு உங்கள் கிருபையை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வெவ்வேறு கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், வெவ்வேறு வேலைகள் இருந்தாலும், நாங்கள் உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க இங்கு ஒன்று கூடியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது யாவும் தூய ஆவியானவரின் செயல் மட்டுமே தவிர எங்களது சொந்த சிந்தனை அல்ல. தூய ஆவியானவரே, இதோ நாங்கள் எல்லாம் இங்கு படிக்க போகும் அனைத்து இறை வார்த்தைகளையும் நீர்தாமே எங்களுக்கு அதில் எழுதியுள்ள அனைத்தையும், மறைநூலில் எழுதியுள்ளது அனைத்தையும் எங்களுக்கு புரிந்து கொள்ளுமாறு உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை புரிந்து எங்கள் வாழ்க்கையில் நடைமுறை செய்துவிட்டு மற்றும் அதே வார்த்தையை நாங்கள் பிற நண்பர்களுக்கும் பிற இனத்தாருக்கும் கொண்டு போய் சேர்க்க எங்களுக்கு உதவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே, நாங்கள் இங்கே கற்றுப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் நீர்தாமே தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு அதில் மனதில் பதிய செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு எங்களை மறைத்து நீர்தாமே வெளிப்படுத்தும் வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் சொல்ல எங்களுக்கு ஊக்குவித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Thank you, Jesus. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, சென்ற வாரம் நாம் அதுக்கு முந்தின 2 கிளாஸில் நம்ம வகுப்பில் மன்னிப்பு பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த வெற்றி, சிலுவையின் வழியால் இயேசு கொடுத்த வெற்றியை நம் அனைவருடைய வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துவது. என்னதான் கடவுள் எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொன்னாலும் எங்க வாழ்க்கையில இன்னும் நிறைவேறலையே. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம போன வாட்டி பார்த்தோம். என்னன்னா 1 யோவான் 5:4 பார்த்தோம். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது என்னன்னா, விசுவாசம் அல்லது நம்பிக்கையின் வழியால் தான் நமக்கு இந்த வெற்றி சாத்தியம். இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம செயல்படுத்துறதுன்னு பார்த்தா, அதற்கு முன்னாடி ஒரு வரி இருக்குது. என்னன்னா, ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும். ஸோ விசுவாசத்துக்கு நம்ம கிடைத்து அதன்படி நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி கடவுளிடமிருந்து பிறக்கும். அதை நம்ம என்னன்னு பார்த்தோம், born again. ஸோ இந்த மறுபடியும் பிறத்தல், புதிய சிருஷ்டின்னு சொல்லிட்டு சில டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். சில இதில் வானத்திலிருந்து பிறக்கிறது born from above அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ரீபர்த்னு இருக்கும். ஸோ இங்கே கடவுளிடமிருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். கடவுளிலிருந்து பிறக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் born again. நம்ம 2 பிறப்பை பற்றி பார்த்தோம். ஒன்று இந்த உலகில் நம்மளுடைய தாய் தந்தை மூலியமாக பிறக்கிறது ஒன்று. 2வது நீரினாலும் தூய ஆவியானவராலும் நெருப்பாலும் பிறக்கிறது 2வது. பிரேஸ் காட். அதுக்கு இந்த தூய ஆவியானவரில் பிறக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய வார்த்தை, அவருடைய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தை
நம் உள்ளங்களில் வந்து குடிகொள்ளும்போது நாம் புதிதாக பிறக்கின்றோம். கடவுளிடமிருந்து நாம் மறுபடியும் பிறக்கின்றோம். அதுதான் வந்து 1 பேதுரு 1 பேதுரு 1:23 பார்க்கிறோம். நாம் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக அழியா உயிருள்ளதுமான வித்தாகிய கடவுளின் வார்த்தையாலே புது பிறப்பு அடைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ கடவுளுடைய வார்த்தையால நம்ம புது பிறப்பு அடையும் போது, அப்போ அங்க ரோமர் 5:5 பொறுத்தவரைக்கும் தூய ஆவியானவர் வழியாக கடவுளின் அன்பு நம்மேல் ஊற்றப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். அந்த அன்பின் மூலியமாக இந்த விசுவாசம் நம்மிடையே வருகிறது. அதுதான் வந்து கலாத்தியர் 2:20 பவுலடிகளார் சொல்வாரு. என்ன சொல்றாருன்னா, "இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார்." எப்போ ஒருவன் மறுபிறப்போ இல்ல கடவுளிடமிருந்து பிறந்தவன் ஆகிறானோ, நாம ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோம். தூய ஆவியானவர் வழியாக தான் நாம வந்து அப்பா பிதாவே என்ற ஒரு அறிக்கையை நம்ம சொல்றோம். அப்போ சொல்லும்போது அது எப்படி சாத்தியம்னா, நம்மளுடைய பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவோடைய ஆவிய நம் மீது ஊற்றியுள்ளார். அதனால நாம என்ன பண்றோம்? அதனால பவுலடிகளார் என்ன சொல்றாரு? இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். கலாத்தியர் 2:20. இனி வாழ்பவனால் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வுலகில் வாழ்கிறேன். இறைமகனின் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வுலகில் வாழ்கிறேன். அப்போ இந்த உலகில் நம்ம வாழ்றது எப்படி சாத்தியம்னு பார்த்தா, இறைமகன் மீது கொண்டுள்ள விசுவாசம் இல்லை, அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இந்த உலகில் வாழ்கிறோம், வெற்றியும் பெறுகிறோம். அதுதான் வந்து திருப்பி அந்த யோவான் 5:4 நாம் பார்த்தோமா? அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்பவர் யார்? அந்த கனெக்ஷன் பாருங்க. பவுலடிகளார் சொல்றாரு, இயேசு மீது இறைமகனின் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் இந்த உலகில் வாழ்கிறேன். அப்போ இறைமகன் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் இந்த உலகை வெல்ல முடியும். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வழியாக தான் இந்த வெற்றி நமக்கு சாத்தியம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நாம வந்து இந்த விசுவாசத்தை ஒரு முக்கியமான பொருளா நாம வந்து கருதணும். பிரைஸ் காட். 3 விஷயம் வந்து 1 கொரிந்தியர் 13 சொல்வாரு. அன்பு, விசுவாசம், எதிர்நோக்கு. இது 3மே முக்கியம். இந்த 3லயும் அதிக முக்கியமான விஷயம்னு பார்த்தா அன்பு. கடவுளின் அன்பு. அவரது அன்பு. அதுதான் ரொம்ப பெருசு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 3த்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. சொல்றேன் பாருங்க. அன்புக்கும், விசுவாசத்துக்கும், நம்பிக்கைக்கும் கனெக்ஷன் இருக்கு. இப்போ எப்போ நம்ம இந்த உலகத்துல ஏதாவது வாங்கணும்னா, இப்போ நம்ம இந்தியால இருக்கிறோம். இல்ல சில பேர் நெறைய நாட்டுல இருப்பாங்க. ஸோ அந்த நாட்டுல ஏதாவது வாங்கணும்னா, அந்த நாட்டோடைய கரன்சி அந்த அந்த நாட்டோடைய அ என்ன அ பொருள் வாங்குறதுக்கு அந்த நாட்டோட கரன்சிய நம்ம யூஸ் பண்ணி வாங்குறோம். இங்க வந்து ரூபாய் நோட்ட குடுத்து, காச குடுத்து நாம வந்து வாங்குறோம். அதே மாரி நம் நம்ம கிறிஸ்தவர்கள் நம்மளுக்கு வந்து 2 உலகம் இருக்கு. ஒண்ணு வந்து ஆவிக்குரிய உலகம். இன்னொன்னு வந்து நாம வாழ்ற இந்த நேச்சுரல் உலகம். ஓகேவா? இப்போ ஆவிக்குரிய உலகத்துல தான் நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக அவர் வந்து முடித்து வைத்து விட்டார். எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவலும், நேச்சுரலும் எல்லாமே சேர்ந்து கடவுள் முடித்து விட்டார். அந்த அந்த ஸ்பிரிச்சுவல்ல முடிச்சுட்டாருன்றத அதை எப்படி பார்க்கிறதுன்றதுக்கு தான் அந்த வாக்குறுதிகளை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில பண கஷ்டம் இருந்ததுன்னா, அதற்கான ஒரு
வாக்குறுதிய கடவுள் நம்மகிட்ட குடுத்திருக்காரு. என்னது? பிலிப்பியர் 4:19 படி, ஒப்பற்ற செல்வங்களின் வழியாக கிறிஸ்து இயேசு என் தேவைகளை அனைத்தையும் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம படிக்கிறோம். இன்னொன்னு 2 கொரிந்தியர் 8:9, 9:8ன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக ஏழையானார். அதன் மூலியமாக நாம் செல்வந்தராகும்படி இயேசு எளியவரானார் சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு அந்த ஏற்கனவே இயேசு கிறிஸ்து முடித்திட்டு ஆவியான உலகத்துல வச்சுட்டாரு. அங்க இருந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தா, இந்த விசுவாசத்த வச்சு தான் நாம வந்து எடுக்க முடியும். இப்போ நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்க பண்ணும்போது எல்லாமே டிஜிட்டல் தான். இந்த ஒரு மொபைலோ, இல்ல ஒரு கேமராவோ, ஏதோ எந்த பொருள் வாங்குனாலும் நீங்க எல்லாம் டிஜிட்டல்ல நீங்க வந்து ஆப்பரேட் பண்றீங்க. பேங்கிங்ஸ் இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா பே பண்றீங்க. என்ன அத்தாட்சினா ஒரு ரெசிப்ட். அந்த ரெசிப்ட் வச்சு தான் எல்லாமே நடக்குது. அந்த ரெசிப்ட் இல்லன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான சாத்தியமே கிடையாது. அந்த ரெசிப்ட்ட வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அது டிலே ஆனாலும் சரி, அத வச்சு நீங்க கேட்கலாம். அதே மாரி ஆவிக்குரிய உலகத்துல இருந்து நாம எத வாங்குனாலும், அதோடைய ரசீது தான் இந்த கடவுளின் வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள நாம நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வாக்குறுதிகள செயல்படுத்தி, கடவுள் இயேசு கிறிஸ்து எதெல்லாம் முடித்து விட்டாரோ, அத நம்ம வாழ்க்கையில எடுத்துக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்றது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாதது. இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லலாம், எப்படி சொல்லலாம் பார்த்தா, ஃபெய்த் இஸ் த கரன்சி இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெய்த் இஸ் த கரன்சி இன் த கிங்டம் ஆஃப் காட். கடவுளின் ராஜ்யத்துல விசுவாசம் என்றது ஒரு கரன்சி. விசுவாசம் அல்லது நம்பிக்கையின் மூலியமாக தான் நாம கடவுள் எதெல்லாம் செய்து நமக்காக முடித்தாரோ, அதை எல்லாத்தையும் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஆ நம்ம வந்து ஒரு வசனம் பார்க்கலாம். ஓகே. நம்ம விசுவாசம்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அங்க போவோம். எபிரேயர் 11:1. தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. பாருங்க. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. ஓகே. இந்த நம்பிக்கைக்கு அஸ்திவாரமா செயல்படுறது என்னன்னு பார்த்தா, இந்த விசுவாசத்துக்கு அஸ்திவாரமா செயல்படுறது என்னன்னு பார்த்தா, இந்த எதிர்நோக்கு. அததான் நாம வந்து 1 கொரிந்தியர் 13 கடைசியில பார்த்தா, அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு இது 3த்திலும் சிறந்தது அன்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3த்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்போ இங்க அன்பு விசுவாசத்துக்கும், எதிர்நோக்கத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? என்ன ஒரு லிங்க்ன்னு பார்த்தா, இந்த விசுவாசம் எதிர்நோக்கு இல்லாம செயல்பட முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த எதிர்நோக்குன்றது என்னது? எதிர்நோக்குன்றது உங்களுடைய தேவைகள். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கணும். இதெல்லாம் என்னோட குழந்தைகள் வாழ்க்கையில நடக்கணும். இந்த மாரியான ஒரு கணவர் எனக்கு வேணும். இந்த மாரியான ஒரு வேலை எனக்கு வேணும். இந்த மாரியான ஒரு நாட்ல நான் போய் வேலை செய்யணும். எதிர்நோக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆனா 2 விதமான நம்ம எதிர்நோக்க பார்க்கலாம். ஒண்ணு வந்து உலக சார்ந்த எதிர்நோக்கு. கிடைக்கும் அல்லது கிடைக்காது. 50, 50 மே ஆர் மே நாட். கிடைக் கிடைக்கவும் செய்யலாம். இல்ல கிடைக்காமலும் போகலாம். அதுதான் உலகத்தில் வருகின்ற எதிர்நோக்கு. கடவுள் குடுக்கிற எதிர்நோக்கு என்னன்னு பார்த்தோம்னா, கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சம்திங் குட் டு ஹேப்பன் இன் யுவர் ஃபியூச்சர். கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? ஏன்னா ரோமர் 5:5ல நம்ம பார்த்துட்டு திருப்பி இங்க வருவோம். எப்படி இது வந்து கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இது வந்து கண்டிப்பா சாத்தியம் எப்படி சொல்றீங்க பிரதர்? அப்படின்னு பார்த்தா, அததான் ரோமர் 5:5ல சொல்றாங்க பாருங்க. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது.
எந்த எதிர்நோக்கு? ஈப்ரூஸ் எபிரேயர் 11:1 படிக்கிற அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அததான் சொல்றேன். கடவுள்கிட்ட அ கடவுளின் வார்த்தையின் மூலமாக வருகிற எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில், நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அப்போ அந்த அன்பு, கடவுளுடைய அன்ப நீங்க நிலைச்சு இருந்தீங்கன்னா, கடவுளுடைய அன்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல இருந்து வருகிற வார்த்தையை கேட்டு, அதிலிருந்து வருகிற அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் உங்களுக்கு ஏமாற்றம் தராது. தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்ப அந்த எதிர்நோக்கை எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தா, இது இங்க இருக்கு பாருங்க. ஓகே. துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ நாம வந்து 1வது வசனத்திலிருந்து படிப்போம். ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். ஓகே. இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். அப்போ இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் ஏதாவது பகை இருந்ததா? கண்டிப்பாக இருந்தது. அதுதான் நம்மளுடைய அந்த பாவ சாயல். எப்போ ஆதாம் கீழ்ப்படியாத கீழ்ப்படியாம அந்த மரத்தில் உள்ள கனிய அவர் மனைவியும் அவரும் சாப்பிட்டாங்களோ, அப்பவே அந்த பாவ சாயல் ஆதாம் அ உள்ள வந்து என்ன ஆச்சுன்னா, அதுல இருந்து பிறக்கிற அனைவரும் அதுதான் வந்து அழியக்கூடிய வித்தாகிய அழியக்கூடிய வித்தாக அல்லன்னு சொல்லிட்டு 1 பேதுரு 1:23 படிக்கிறோம். அப்போ ஆ ஆ தந்தையின் வித்தின் வழியாக பிறக்கிற அனைத்து ஜீவராசிகளும் இந்த பாவ சாயல் அவர்களிடையே உள்ளது. இந்த பாவ சாயல் இருந்ததுனால, நமக்கும் கடவுளுக்கும் ஒரு அ ஒரு எதிர்ப்பு. ராத்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது டைரக்ட்டா நம்ம மேல வந்து அவரு அவரு என்னன்னா, அவரு என்ன நம்மகிட்ட செய்யணுமோ, அத அவரால செய்ய முடியல. ஏன்னா, அத தடுக்கிறது வந்து இந்த பாவ சாயல். இப்போ நம்ம போன வாட்டியே பார்த்தோம். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தது வந்து நம்மளுக்கு இந்த நிலையில்லா வாழ்வு. இல்ல நிலையில்லா வாழ்வு இல்ல. நிலையான வாழ்வு. நிலையில்லா வாழ்வுன்னு சொல்லிட்டேன். நிலையான வாழ்வு. அப்படி இல்லன்னா இன்னொரு இதுல இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையான வாழ்வு. அத கொடுக்கறதுக்காக தான் வருகிறார். அத அத நம்மகிட்ட கொடுக்கறதுக்காக ஒரே ஒண்ணு தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பாவசாயல். அப்ப என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து, மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து, ஆதாம் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் செஞ்சு முடிச்சு, நம்மளுக்கு கத்தும் குடுத்து, அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய பாவங்களை அவர் உடம்புல சுமந்து, சிலுவையில் அறைந்து, சிலுவை வழியாக நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி விட்டார். இப்போ நாம நம்பிக்கையின் மூலம், நாம வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நாம வந்து அவர பார்க்கல. அவர் கூட பேசல, பழகல. மாறாக நாம வந்து எப்படி இதெல்லாம் நம்புறோம்? பைபிள்ல, திருவிவிலியத்துல எழுதியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஓகே. இப்போ அந்த அந்த எனிமிட்டி எப்படின்னு பார்த்தா 4:4ல கடைசியா பார்க்கலாம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். பாருங்களேன். குற்றத்துக்காக கடவுள் இயேசு கிறிஸ்துவை ஒப்புவித்தார். அது 1. 2வது,
நாம் அவர்களுக்கு கடவுளுக்கு ஏற்புடையவராகுமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு கிறிஸ்துவை பலியா கொடுக்கிறது. 2வது நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு இயேசு கிறிஸ்து அவரை உயிர்த்தெழ செய்தார். உயிர்த்தெழ செய்தால் மட்டும் தான் தூய ஆவியானவர் வழியாக நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆக முடியும். பிரைஸ் தி லார்ட். இதை எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்னு பார்த்தா, அதுதான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். 5 நாம வந்து படிச்சோமா? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையாகி உள்ள நாம். அப்போ நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இதை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த விவிலியத்துல எழுதி உள்ளதை வச்சு நாம வந்து நம்புறோம். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தாமஸ் கிட்ட சொல்வார், தோமையார்கிட்ட. நீ வந்து என் கையை விட்டு நீ பார்த்ததுனால நீ என்னை நம்புற. ஆனா அதை பார்க்காம என்னை நம்புவங்க அனைவரும் நம்புகிறவர்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு கிறிஸ்து தோமையாரை பார்த்து சொல்கிறார். அப்போ நம்ம பார்க்காதத நம்புறதுதான் நம்பிக்கை. பார்க்கிறத நம்புறதுக்கு எதுக்கு நம்மளுக்கு வந்து நம்பிக்கை வேணும்? அப்போ பார்க்காதத பார்க்கிறதா விசுவாசம். நம்ம என்ன நம்மளுடைய இந்த நேச்சுரல் ஐஸ் வழியா பார்க்க முடியாதத ஸ்பிரிச்சுவல் ஐஸ் மூலியமா பார்க்கிறது தான் விசுவாசம். எப்படி பார்க்கணும்? அதுதான் கடவுளுடைய வாக்குறுதிகள். அதுதான் கடவுள் நமக்காக வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதிய நாம டெய்லி தினமும் அறிக்கையிட என்ன நடக்கும்னா, நாம என்ன வேணுமோ அத நம்மளுடைய அகக்கண்கள் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் மூலியமா பார்க்கலாம். அதுதான் வந்து கிரேஸ். இந்த விசுவாசத்த பார்த்தா ஒரு பெரிய நெறைய இருக்கு. இங்க பாருங்க. ஏற்புடையவராகியுள்ள நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். அப்போ நமக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த அந்த முரண்பாடானது இயேசு கிறிஸ்து வழியாக எடுத்துவிட்டு நமக்கும் கடவுளுக்கும் நல்லுறவு கொண்டுள்ளோம். அடுத்த வசனம் பாருங்க. நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கின்றோம். இங்கிலீஷ்ல என்னன்னா we have been access this grace through faith ன்னு வரும். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இது வந்து நாம எதுவுமே செய்யாம நாம கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். அப்போ அப்போ எதுன்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த அருள்நிலை. நாம் இப்போது அருள்நிலை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவர் வழியாக நமக்கு கிடைத்துள்ளது. இந்த கிரேஸ்ன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் அருள் என்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒரு நிலைய நாம எப்படி அடைய முடியும்னா நம்பிக்கையின் வழியாக அடைய முடியும். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கோம்னா யூ கேன் ஆக்சஸ் திஸ் கிரேஸ் த்ரூ ஃபேத். திஸ் கிரேஸ் என்னது? கடவுள் நமக்காக இறந்தது, உயிர்த்தெழ செய்தது, நாம் அனைவரும் ஏற்புடையவராக ஆகியவாறு மாற்றப்பட்டது, கடவுளுடைய அன்பு பொழியப்பட்டுள்ளது, விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, நமக்கு நாம செய்யற காரியத்தில் அனைத்திலும் வெற்றி காண்பது, இது எல்லாமே அருள்நிலை. இந்த அருள்நிலையை எப்படி அடைய முடியும்னு பார்த்தா நம்பிக்கையால் தான் அவர் வழியாக நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, அதுவும் இல்லாம துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். கடவுளை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என அறிக்கையிட்டு அவரை உளமாற நம்புறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் துன்பங்கள்ன்றது வந்தது. ஆனா அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்? கடவுளை அவதூறாக பேசுகிறோம். நீங்க பேசுனீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் பேசியிருக்கேன். எனக்கு மட்டும்தான் நடக்குது. கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, எல்லாத்தையும் கேட்டது. மத்தவங்களுக்கெல்லாம் நடக்குதே, எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டே, வேலை கிடைக்க மாட்டேங்குதே, காசு இல்லையே, நான் இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டேனே, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புலம்புறது.
ஆனா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எப்படி சாத்தியம்? அருள்நிலை, த்ரூ கிரேஸ். நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த தீத்து 2:12 படிக்கிறோம். அருள்நிலை வந்து கடவுளாகிய நமக்கு வாழ்றதுக்கு உதவி செய்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பாவ நாட்டம் அனைத்திலும் இருந்து அத அடியோடு வெறுக்கிறதுக்கு நமக்கு இந்த அருள் உதவுகிறது. அதே சமயத்தில் துன்பங்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக வரும். அந்த துன்பங்களை எப்படி எதிர்கொள்வது என்று நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறேன் சொல்ட்டு, அதன்படி நாம நடக்கும்போது, எந்தெந்த துன்பங்கள் வந்தாலும், நாம என்ன பண்றோம்? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா, அந்த அந்த துன்பத்துல தான் நம்மளுக்கு என்ன பண்ண போறார்? கடவுள் அவருடைய ஸ்கில்ஸ், அவருடைய அந்த யுக்திகள இந்த துன்பத்த தாங்கி வெற்றி கொள்வதில நம்மளுக்கு அவருடைய யுக்திகள நம்மளுக்கு வந்து கத்துக் கொடுக்கிறார். அத கத்துக் கொடுத்துட்ட பிறகு இந்த துன்பத்தால் மன உறுதி எண்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மன உறுதியால் பேஷன்ஸ், தகைமையால் எதிர்நோக்கு. இப்ப இந்த எதிர்நோக்கு நமக்கு வேணுன்ற விளையணும்னா என்னன்னா, பெருமகிழ்ச்சியில இருந்து மன உறுதியும், மன உறுதியிலிருந்து தகைமையும் பெற்றால் மட்டும் தான் இந்த எதிர்நோக்கு விளையும் என அறிந்திருக்கின்றோம். இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் மீது பொழியப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஒரு கிரேஸ். இது எல்லாமே வந்து வந்து ஒரு அருள்நிலை. இந்த அருள்நிலை எப்படி நமக்கு கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கை. அதுதான் கலாத்தியர் 2:20 வாழ்வது நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் இந்த உலகில் வாழ்கிறேன். அதுவும் ஒரு அருள்நிலை. அப்பவும் பவுல் என்ன சொல்றாரு? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின் மூலியமாக தான் நான் இந்த உலகில் வாழ்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இங்க வந்து நம்ம 2 விஷயத்த பார்க்கிறோம். ஒண்ணு வந்து அருள்நிலைய அ நம்பிக்கையின் மூலியமாக நாம கிடைத்தது. அது மட்டும் இல்லாம கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுகிறதும் நம்பிக்கையின் மூலியமாக தான். அது மட்டுமல்லாம துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் நம்பிக்கையின் மூலியமாக தான். துன்பத்தில் மன உறுதி, மன உறுதியால் தகைமை, தகைமையால் எதிர்நோக்கு விளையும். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அப்போ அந்த ஏமாற்றம் தராதுன்றத தான் ஹீப்ரூஸ் 11:1ல அ இப்போ இத படிச்சா கரெக்ட்டா ஞாபகம் வரும். புரியும். ஃபாஸ்ட்டா போயிடணும். புரிஞ்சுதா? புரிஞ்சு பிரதர். பிரைஸ் காட். புரிஞ்சு, புரிஞ்சு. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அப்போ விசுவாசத்தின் அதுதான் அந்த எதிர்நோக்கு தான். அந்த எதிர்நோக்கு இல்லாம இந்த விசுவாசம் வராது. எல்லாத்துக்கும் அந்த அன்பு, விசுவாசம், நம்பிக்கை அப்புறம் அந்த எதிர்நோக்கு 3த்துக்கும் ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. சோ இந்த நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. எதிர்நோக்குன்றது உங்களுடைய டிசையர். உங்களுக்கு என்ன வேணும்ன்றது, என்ன நடக்கணும்ன்றது நீங்க முன்கூட்டியே அறியறது தான் எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கு இருந்தா தான் கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து நாம அப்ப ஓகே. இந்த எதிர்நோக்கு இன்னொன்னு எப்படி சொல்லலாம் பார்த்தா, உங்களுடைய கற்பனை திறன், இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாருன்னா, நாம யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போம்போது, நம்ம வந்து அவருக்கு என்ன எதிர்நோக்குன்னு சொல்லிட்டு நம்ம அறியணும்னு பார்த்தா, அந்த எதிர்நோக்கு வந்து ஒண்ணே தான் இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல விட்டு நான் வந்து அ ஸ் எந்த நோயும் எந்த இதுவுமே இல்லாம, நான் நல்லபடியா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில வரணும். அததான் நான் வந்து நோக்கிட்டு இருக்கேன். அததான் வந்து நான் கடவுள்கிட்டயும் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி வேண்டுகிறீங்க கடவுள் கேட்டா, நல்ல உடல்நிலை தாரும் ஆண்டவரே! என்னுடைய இந்த பிரச்சனைகளை தீரும் ஆண்டவரே! என் மேல் இரங்கும் ஆண்டவரே! என்னுடைய இந்த அது என்னது? இந்த நோயை நீக்கும் ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரேயர் எல்லாமே எதிர்நோக்கு தான் இருக்கும். பிரைஸ் காட்.
அந்த எதிர்நோக்கு இருக்கிறது தப்பு கிடையாது. எதிர்நோக்கு இருந்தா தான் இந்த நம்பிக்கை உண்டாகும். ஆனா நம்பிக்கை வேலை செய்யும். ஆனா அந்த எதிர்நோக்கு வந்து அது வந்து இந்த ஜெபத்துல போயிடக்கூடாது. கடவுளே ஒரு நாள் என்னைய வந்து குணப்படுத்துவீங்க. கடவுள் கண்டிப்பாக குணப்படுத்துவார். இதெல்லாம் வந்து எதிர்நோக்குல இருக்கிற ஒரு ஜெபம். இந்த ஜெபம் ஒருபோதும் நம் அனைவருக்கும் ஒண்ணுத்தையும் பெற்று தராது. இந்த ஜெபத்த நம்ம என்ன பண்ணணும்னா, எதிர்நோக்கி இருக்க அந்த ஜெபத்த நிகழ்கால ஜெபத்தா மாத்தணும். நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும். எப்போ? இப்பவே, இந்நேரத்திலே அது நடக்கிறது தான் நம்பிக்கை. நம்ம கடவுளுடைய இயேசு கிறிஸ்து குணப்படுத்த எல்லாத்தையும் பார்க்கும்போது, அவர் சொல்லுவாரு, உம்முடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்திற்று. குணப்படுத்தும் சொல்லல. குணப்படுத்திற்று. ஒண்ணு பாஸ்ட்ல இருக்கும், இல்லன்னா பிரசன்ட்ல இருக்கும். நீ நீ வந்து எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட்ல தான் சொல்றார். அவர் நாம வந்து அந்த 4 பேர கொண்டு வந்து அந்த 4 பேரு ஒரு நடக்க முடியாத முடக்கவாதத்தன கொண்டு வந்து இறக்குறார். அந்த இயேசு கிறிஸ்து வந்து அவர் 4 பேருடைய விசுவாசத்த பார்க்கிறார். நம்பிக்கைய பார்க்கிறார். உடனே சொல்றார், "உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. நீ என்ன பண்ணு?" அவங்க திருப்பி 4 பேர் போய் வீட்ல போய் வச்சுருங்க. அவர் வீட்ல நடந்து வருவார் சொன்னாரா? இல்ல. "உன் கட்டிலை தூக்கிக் கொண்டு நீ எழுந்து நட" அப்படின்னு சொல்லும்போது, அவர் எடுத்து நடக்கிறார். யாரேரின் மகளை குணப்படுத்தும்போது அதேதான். அவர் தூங்குறாரு, தலித்தா குமின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்றாரு. அப்ப நடக்குது. அந்த 12 வயது உள்ள இரத்தப்போக்கு பெண்மணி வந்து கடவுளுடைய அவருடைய ட்ரெஸ்ஸ தொடுறாங்க. அந்த இடத்திலேயே வந்து மேனிஃபெஸ்டேஷன் அந்த மிராக்கிள் நடக்குது. அப்போ நம்பிக்கை என்றது வந்து பிரசன்ட் டென்ஸ். இப்போ நீங்க இன்னைக்கு இந்த டைம்ல நீங்க விசுவாசிச்சு நம்பிக்கையால ஒரு ஜெபத்த பண்ணி முடிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இத பத்தி கண்டுக்கவே கூடாது. அதுதான் நம்பிக்கை. ஆனா நாம என்ன பண்றோம்? கடவுளே! எனக்கு இத குடுங்கன்னு சொல்லிட்டு நாம கேட்கிறோம். அதுவும் இல்லாம எப்படின்னா, இதெல்லாம் குடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நன்றி செலுத்திட்ட பிறகு, திருப்பி வந்து செக் பண்றோம். என்ன வந்துருச்சா? இல்லையா? வரலையே கடவுளே! என்ன ஆச்சு? அத பத்தி இது பண்ணவே கூடாது. அதுதான் விசுவாசம். செஞ்சு முடிச்சுட்டாரு அவ்வளதான். அது ஆட்டோமேட்டிக்கா அது என் வாழ்க்கையில நடக்கும். நான் அத பத்தி இது பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணணும்னா, கடவுள் எனக்கு தர அந்த அ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? செயல்முறைகள். அந்த செயல்முறைகளை கடைப்பிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அத மட்டும் தான் நான் செய்யணும். அததான் இங்க கிளீனா தெள்ளத் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும். இப்பவே கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அதாவது நம்மளுக்கு அந்த கண்ல தெரியாது. ஆனா நம்மளுக்கு பயமும் இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். இந்த நம்பிக்கையின் மூலியமாக தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த நம்பிக்கை என்றது என்னது? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஓகே. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இப்போ இங்கிலீஷ்ல பார்த்தா, ஃபேத் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார், த எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். எவிடன்ஸ். உலக சார்ந்த மக்கள் அனைவரும் ஒரு அ எவிடன்ஸ்க்கு என்ன சொல்லலாம் தமிழ்ல? சாட்சி. சாட்சி. ஒரு சாட்சிய வந்து கேட்கறாங்க. அ இப்ப பார்த்தீங்கன்னா, ஜக்கரியாவும், எலிசபெத் அம்மாவும் இருக்கிறாங்க. அ கபிரியேல் வானதூதர் வந்து உம் ஜக்கரியாவுக்கு தான் முதல்ல காட்சி கொடுத்து சொல்றாரு, "உம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு விட்டன. உனக்கு அ கடவுள் வந்து ஒரு ஆண் மகனை குடுக்குறாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஜக்கரியா என்ன கேட்கிறாரு? அவர் வந்து, "எனக்கு ஒரு சாட்சி ஒண்ணு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதுதான் உலக சார்ந்த மக்கள் அ நினை அ நெனைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். ஆனா நம்பிக்கைன்றது என்னன்னா, கண்ணுக்கு புலப்படாததை பற்றிய நையமற்ற நிலை. இப்போ
கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் எவிடன்ஸ் குடுக்குறேன். ஆனா அந்த எவிடன்ஸ, அந்த சாட்சிய உங்களால நேச்சுரல் கண்கள் மூலியமா பார்க்க முடியாது. ஆனா, உங்களுடைய அகக்கண்கள் மூலியமாக நீங்க வந்து பார்க்கலாம். அதுதான் பவுலடிகளார் ப எல்லாவாட்டியும் ஜெபம் பண்றாரு. உங்களுடைய அகக்கண்கள் ஒளிவூட்டப் பெறுவனவாக அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, லெட் யோர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பீன் என்லைட்டன்ட். ஆ பழைய ஏற்பாடுல அ எலிஷா ஓகேவா? எலிஷா வந்து ஒரு ஒரு ராஜாவுடைய பிளான் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இஸ்ராயலுடைய ராஜாக்கு சொல்றார். இந்த ராஜாக்கு ஒரே குழப்பம். என்னடா நான் போடுற பிளான் எல்லாம் எப்படி இவனுக்கு தெரியுது? தப்பி தப்பி போறானே! இங்க உள்ளவங்க யாரோ போய் சொல்றானா? அப்படின்னு கேட்கும்போது, அங்க உள்ள வேலையாட்கள் சொல்றாரு. இல்ல, இல்ல. எலிஷான்ற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து நீங்க உங்களுடைய உள் அறையில என்னென்னலாம் நீங்க பிளான் பண்றீங்களோ, அத எல்லாத்தையும் அது வந்து அவருக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, வாங்க அவன போய் பார்க்கலான்னு சொல்ட்டு, அவர 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 புடிச்சுட்டு வாங்கன்னு சொல்ட்டு ஒரு பெரிய ஒரு படை கூட்டமே அனுப்புவார். யாரு? ஒரு ஆள அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய 20,000, 30,000 பேர் கொண்ட ஒரு போர் இது அப்படியே அப்படி போறாங்க. அப்படி போம்போது, எலிஷாவுடைய அந்த அசிஸ்டன்ட் வேலையாள் வந்து வேலைய வந்து பார்க்கும்போது, அவருக்கு ஒரே பயம். ஐய்யயோ! இன்னும் இவ்ளோ நம்ப அந்த ஒரு மவுண்டன்ல இருப்பாங்க. அந்த மவுண்டன சுத்தி மலைய சுத்தி ஃபுல்லா படைகளா இருக்கும். குதிரை படை, யானை படை எல்லா படையும் இருக்கும். ஒரே பயம். பயம் எடுத்த உடனே வந்து எலிஷா கிட்ட வந்து சொல்லுவாரு. எலிஷா வந்து அத ஒண்ணுமே பண்ண மாட்டார். அப்படியே சிரிப்பாரு. அதே மாரி 3 வாட்டி வந்து சொல்லிட்டு இருக்க எலிஷா தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து சொல்லுவார், "கடவுளே இவருடைய ஓப்பன் த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அகக்கண்களை திறங்க" அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணும்போது, அவர் அகக்கண்கள திறந்து பார்க்கும்போது அவருக்கே ஒரு ஆச்சரியம். அவங்களுடைய படைகள் அங்க சூழ்ந்து இருக்கும்போது, மலையை சுத்தி ஏஞ்சல்ஸும், வானதூதர்களுடைய அந்த ஒரு படையும் அப்படியே சூழ்ந்து ரெடியா இருக்கிறாங்க. அத பார்த்தோனே இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஐய்யயோ! அவங்களோட இவன் தான் இவ்ளோ இது இருக்காங்கன்னு ஒரு ஒரு நம்பிக்கை. ஒரு 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 ஸ்ட்ரென்த் அவருக்கு வருது. அதே மாரி தான் பவுல் அடிகளார் வந்து எப்பவுமே அவருடைய ஜெபத்த பார்த்தீங்கன்னா, அவர்களோ எல்லாருக்காக என்ன பண்ணுவார்ன்னா, "அகக்கண்கள் ஒளி ஊட்டப் பெறுவனாக" அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணுவார். "லெட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பீன் என்லைட்டன்ட்" அப்போதான் இதுல எழுதுல இந்த இந்த வார்த்தைகள்ல இருந்து நாம என்ன சொல்லிக் குடுக்கும் தூய ஆவியானவர் என்ன சொல்லிக் குடுக்கிறாருன்றத வந்து நம்ம அனைவராலும் புரிஞ்சுக்க முடியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கண்ணுக்கு புலப்படாதவை. நேச்சுரலான ஐஸுக்கு தெரியாது. மாறாக நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அகக்கண்கள் மூலியமாக நாம வந்து பார்க்கலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஐயமற்ற நிலை வரும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் வந்து விசுவாசம். ஓகேவா? இந்த இன் இன் ஃபேத் அந்த விசுவாசம்னா, அந்த விசுவாசத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. அததான் வந்து ஃபேத் இஸ் த கரன்சி இன் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 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 நம்பிக்கை, இந்த விசுவாசம் இருந்தால் மட்டும் தான் உங்களால அ மறு மறுபிறப்பு அடைய முடிகிறது. அன்பு பொழியப்படுகிறது. கடவுளுடைய நாம படித்த அனைத்தையும் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு இந்த விசுவாசம் ஒரு முக்கியமான பொருட்டாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. நான் ஒரு 3 வசனம் லைனா சொல்றேன். அதுல என்னென்ன எப்படின்ட்டு பார்ப்போம். 1 வந்து அபாக்கு 2:4 ஏற்கனவே படிச்சிருக்கலாம். ம். 2:4 இங்க பாருங்க. 3, 4 படிப்போம். குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்கான காட்சி இன்னும் காத்திருக்கின்றன. நீங்க உங்க ஜெபத்துல கேட்டுட்ட பிறகு, அத பத்தி நீங்க வந்து நடக்குமா, நடக்காதான்றத வந்து நீங்க வந்து
யோசிக்கவே கூடாது. ஏன்னா குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்கான காட்சி இன்னும் காத்திருக்கின்றன. முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலமும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. அதாவது இந்தந்த காலத்துல இந்த இது நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார். அப்போ எதுக்கு அப்படி வச்சுட்டார்னா, நம்மளுடைய விசுவாசத்தை சோதிப்பது. அதாவது லெட்ஸ் யோர் ஃபேத் கெட் டெஸ்டட். இன்னைக்கு கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவோம். ஆனா உண்மையை பார்த்தா கடவுள் என்ன சோதிக்கல. கடவுள் எனக்கு கொடுத்த அந்த விசுவாசம், நம்பிக்கையை சோதிச்சு பார்க்கிறார். ஒரு நிமிஷம். ஆபிரகாமுக்கும் அந்த சோதனை வந்தது. என்ன? 24 வருஷம் கழிச்சு ஐசாக்க கொடுத்தாரு. கொடுக்கறானா இல்லையான்ற, அதாவது அவர் கொடுக்கறாரா இல்லையான்ற ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. சோதனைன்னு சொல்ல முடியாது, பரீட்சைன்னு சொல்லலாம். டெஸ்ட், ஓகே, பரீட்சை. சோதனை என்ற டெம்டேஷன் ஆயிடும். பரீட்சைன்னு சொல்லலாம். என்னன்னா அந்த பரீட்சையில ஒரு வெற்றி பெறணும். என்னது? ஆபிரகாம், நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. அங்க வந்து உன்னுடைய மகனை நீ எனக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு? கிளம்புறாரு. கிளம்பி போய் அவர் சொல்றதெல்லாம் செஞ்சு கரெக்டா அந்த கத்திய இது பண்ணும்போது வானதூதர் வந்து, இல்ல வேணாம், கடவுளுடைய நம்புறாரு, அங்க ஒரு ஒரு ஆட்டுக்கடாய் இருக்கும், அதை எடுத்து நீ பலி கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சோ அந்த அந்த பரீட்சையில நாம வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும். அங்கதான் இங்க சொல்றாரு, குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்கான காட்சி இன்னும் காத்திருக்கின்றது. முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலமும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு. அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். இதுதான் மெயின். நேர்மையுடையவரோ நம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நாம நேர்மையாளரா இல்லையா? நேர்மையாளராக்கப்பட்டிருக்கிறோம். பிரேஸ் காட். அத நேர்மையாளராக்கப்பட்டிருக்கோம்னா அப்போ உங்களுக்கு நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கணும். காலம் தாழ்த்தினாலும் நாம வந்து என்ன பண்ணுமா, எதிர்பார்த்து அதுலயே போக்கஸா இருக்கணும். அதுலயே போக்கஸா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அது அந்த குறித்த காலத்தில் நிறைவேறும். பிரேஸ் காட். அதாவது இங்கிலீஷ்ல எப்படி போடணும்னா, ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபேத். ஜஸ்ட்னா ஜஸ்டிஃபைட். த பீப்புள் ஹூ ஆர் ஜஸ்டிஃபைட். நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இங்க இங்க ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. 3 நாள் இருக்கா? அப்புறம் இப்போ ரோமையர் 1:17, 18 பார்ப்போம். 16, 17 நல்லா. ஓகே. நற்செய்தி முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. Gospel. I will not be ashamed of the gospel because that is the power that brings salvation. நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவருக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்கம் முதல் இறுதி வரை இச்செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. தொடக்கம் முதலும் இறுதி வரையிலும்
இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. just shall live by faith. நம்பிக்கையினால் மட்டும்தான் நேர்மையாளரா வாழ முடியும். அதாவது நம்ம நேர்மையாளரா ஆகிட்ட பிறகு நாம வந்து சும்மா இருந்துட முடியாது. அந்த நேர்மையாளராக வாழ்வதற்கு என்ன வேணுமோ அதன்படி செயல்பட்டு அதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும். அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை. அப்புறம் இன்னொரு வசனம் பாருங்க, Hebrews 10:38. எபிரேயர் 10:38. நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவர். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நம்பிக்கையில பின்வாங்கி செல்லக்கூடாதாம். நம்பிக்கையில பின்வாங்கி சென்றால் அவர்கள் மீது கடவுள் மகிழ்ச்சியா இருக்க மாட்டார். அதுதான் நாம வந்து ஒரு பாட்டுல கூட வரும், என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் இயேசு என்னோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு பாட்டு பாடுவோம். அந்த இயேசுன்றது என்னது? நம்பிக்கை தான். பாலடிகளார் சொல்றாருல, நானே நான் நான் வாழ்வதில்ல, என்னுள் இயேசு வாழ்கிறார் அப்படின்னு சொல்றார். நம்பிக்கையினால் வாழ்வு அடைவர். அப்போ இந்த 3 இடத்துலயும் நம்ம என்ன பார்க்கிறோம்? நாம நேர்மையுடையவராக ஆக்கப்பட்டுள்ளோம். ஓகேவா? அது எப்படி சாத்தியம்னு பார்த்தோம்னா, அதுதான் வந்து போன வாரம் நம்ம படிச்சோம். 2 கொரிந்தியர் 5:21 படி, பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்துவை பாவ நிலை ஏற்க வைத்து நம் குற்றங்களுக்காக அவரை பாவக்கழுவாயாக மாற்றி அவரை சிலுவையில் அறைய வைத்து அது மட்டும் இல்லாம அவரை உயிர்த்தெழ செய்து அதன் மூலியமாக நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கப்பட்டுள்ளோம். இத நம்பணும். இதை நீங்க பார்க்கல, ஓகேவா? நாம வந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்கல. மாறாக இந்த வாக்குறுதிகளை வச்சு, இந்த ப்ராமிசஸ வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ண முடியும். இமேஜினேஷன் கிரியேட் பண்ணி நாம எப்படி நம்ம கடவுளுக்கு ஏற்புடையவராக கடவுள் நம்மளை மாத்திட்டாருன்னு சொல்லிட்டு நாம நம்பி கடவுளுக்கு நாம வந்து நம்மளையே அர்ப்பணிக்கின்றோம். அதுதான் விசுவாசம். Praise God. Thank you, Jesus. Hallelujah. ஓகே, 11 திருப்பியும் போவோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஓகே, இதுக்கு முன்னாடி ஓகே, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அதாவது கடவுள்கிட்ட நீங்க வந்து நம்ம இப்ப படிச்சோம், நேர்மையாளரோ நம்பிக்கையினாலே வாழ்வு பெறுவர், வாழ்வார்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். பிரேஸ் காட். அப்போ இந்த கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. நாம என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஏன் இந்த ஐயமற்ற நிலை வருதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து கோழைத்தன்மையை கொடுக்கவில்லை. மாறாக பார்த்தோமே 2 திமோத்தி 1:7. வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும். வல்லமை, அன்பு, கட்டுப்பாடு போன்ற உள்ள அந்த 3 விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ இந்த ஐயமற்ற நிலை வரக்கூடாது. அப்போ ஏன் வருதுன்னா, நாம் என்ன பண்றோம்? விசுவாசத்தின்படி நம்ம வாழ்ந்தாலும் நம்மளோட நம்ம சுத்தி இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை நாம வந்து பார்க்கிறோம். நம்மளை சுத்தி நடக்கிறது நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம்? பயப்பட ஆரம்பிக்கின்றோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? விசுவாசம் வச்சீங்கன்னா நீங்க அதை பார்க்க முடியாது. ஆனா அதை பத்தி நீங்க கவலையும் படக்கூடாது. நேச்சுரல் ஐஸ் வழியா பார்க்க முடியாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் ஐஸ் மூலியமா பார்க்கலாம். அகக்கண்கள் மூலியமாக பார்க்கலாம். அந்த அகக்கண்கள் ஒளிவூட்டப்பட்டு விட்டதா?
அப்போதான் இயேசு கிறிஸ்து என்ன அது எப்படி ஒளியூட்டப்படுதுன்னு பார்த்தோம்னா, அதுதான் வந்து தூய ஆவியானவர் வழியாக அன்பு மூலியமாக நம்மளுடைய அகக்கண்கள் திறந்து ஒளியூட்டப் பெறுகின்றன. அ அ யோவான் 1 நாம் பார்க்கிறோம். அங்க போய் பார்த்துட்டு திருப்பி இங்க வருவோம். தேங்க் யூ. 11, 12. ஓகே. இங்க பாருங்க. அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டாயதும் இத பார்க்கிறோம். அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழ பார்த்தா, ம் ஓகே. அதையே படிச்சுட்டு வருவோம். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பேர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியைக் குறித்தே சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியைக் குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை தான் அந்த ஒளி. அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, அ தூய ஆவியானவர் மூலியமாக நமக்கு அந்த வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை மூலியமாக நம்ம ஒளி பெறுகிறோம். நாம மென்மேலும் கடவுளுடைய வார்த்தைகள பாக்க, நம்ம ஒரு ஒவ்வொரு செயல்ல நம்ம வந்து வெற்றிய கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே வரோம். ஓகேவா? அப்போ நாம என்ன கேட்கிறோமோ, அதற்கும் மேலாக தான் கடவுள் என்னைக்கும் நம்மளுக்கு குடுப்பாரு. அததான் வந்து எபேசியர் 3:20ல வந்து சொல்றாரு. எபேசியர் 3:20. இங்க பாருங்க. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும், நம் வேண்டுவதற்கும், நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே. நம்முள் வல்லமையோடும் செயல்படுபவரும், நம் வேண்டுவதற்கும், நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே. அதாவது நாம கேட்கிறதுக்கும், நாம நினைப்பதற்கும், அதற்கும் மேலாக கடவுள் செய்ய ரெடியா இருக்கிறார். ஆனா, நாம நம்ப ரெடியா இருக்கிறோமா? விசுவாசத்தில் செயல்படுறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா? இப்போ இவ்ளோ வசனத்த நம்ம பார்த்துட்ட பிறகு, இப்போ எப்படி நமக்கு வந்து இந்த ஐயம் வரும்? கண்டிப்பாக வராது. அதுதான் அ எ எபிரேயர் 11:1ல படிக்கிறோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. நான் என் கண்ணால இத பார்க்கல. மாறாக என்னுடைய அகக்கண்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சுட்டாருன்றத நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் கேட்கிறதுக்கும், வேண்டுவதற்கும் மேலாக கடவுள் வந்து எனக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அதற்காக நான் பொறுமையோடு காத்துட்டு இருக்கேன். நான் கேட்டதற்கு எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில இருந்தால் மட்டும் தான், நாம என்ன பண்ண முடியும்? நாம கடவுள் குடுத்த வெற்றிய இந்த உலகத்துல ந ஒ ஒழுங்காக நம்மளால பார்க்க முடியும். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இப்போ இந் 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 இது மட்டும் இல்லாம, நாம மீட்புமே அப்படிதான் கிடைக்குது. இங்க பாருங்க. 7, 8 படிப்போம். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும்,
அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களில் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். என்ன செய்தார்? நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அருள்னா கிரேஸ். கிரேஸ்ன்றது கடவுள், அருள்ன்றது கடவுள் சிலுவையில எனக்காக செய்து முடித்தது அனைத்தும் அருள். அதை என் வாழ்க்கையில நான் எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னா, அதுக்கு வந்து விசுவாசம் தேவை. அப்போ இந்த கிரேஸ் என்னன்னா, கிரேஸ் வந்து ஒரு பவர். இட்ஸ் அ பவர். அந்த உங்க விசுவாசத்த செயல்படுத்துறதுக்கான வல்லமை அந்த கிரேஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துக்கிட்டே வருது. அப்போ நாம வந்து இந்த விசுவாசத்த பெற்றுக்கொண்டோம்னா, இந்த விசுவாசத்த நாம வந்து செயல்ல காட்டணும். அப்போ ஒருத்தர் நம்ம வந்து ஒரு இடத்துல அ ஒரு வசனத்துல பாடுறோம். நாம வந்து அருளாலேயே மீட்கப்பட்டுள்ளோம்ன்ட்டு. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அருளும் நம்பிக்கையின் வழியாக நாம் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளோம். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக கடவுளின் செயலே. அப்போ நம்ம வாழ்க்கையில எது வேணும்னாலும், வெற்றி பெறணும்னாலும் அது வந்து அருளாலும் நம்பிக்கையினாலும் மட்டும் தான் இந்த வெற்றி. கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். எபிரேயர் 11:6. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவர் தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்ம 2:8 பார்க்கிறோம். நீங்கள் அந்த அருளாலையும் நம்பிக்கையினாலுமே மீட்கப்பட்டுள்ளீர்கள். அது வந்து உங்கள் செயல் அல்ல, கடவுளின் செயலே. அப்போ கடவுளுக்கு என்ன முக்கியமான விஷயம் தேவைப்படுதுன்னா, அவர் மேல நம்பிக்கை. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. என்னதான் நம்ம கடவுளுக்கு உகந்தவராகிய இயேசு கிறிஸ்து ஆக்குனாலும், நாம என்ன பண்ணணும்? நம்பிக்கையுடன் இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும். ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார், God is என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார், God will give என்பதை நம்ப வேண்டும். இங்க இருக்கிறார், அளிக்கிறார் என்றது பிரசன்ட் டென்ஸ், நிகழ்கால சொல். அதையும் அளிக்கிறார் என்றதை நீங்கள் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நான் வந்து ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம வந்து இந்த இந்த விசுவாசத்தின் படி நம்ம விசுவாசம்னா என்ன? அதை எப்படி செயல்படுத்தணும்? அது எப்படி செயல்படும்ன்றத வந்து தான் நாம வந்து இன்னும் வர வகுப்புகள நாம வந்து பார்க்க போறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த வகுப்புகள என்ன பார்ப்போம்னா, இந்த விசுவாசத்த எப்படி செயல்படுத்துறது? இப்போ வந்து போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? யார் வெற்றி குடுக்குறான்னு பார்த்தோம். அந்த விசுவாசம் தான் வெற்றி குடுக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வர்றதுக்கு நாம என்ன செய்யணும்? நீங்க வந்து கடவுளாக பிறந்தவர்களா? அப்படின்ட்டு ஒரு குவெஸ்டியன். இப்ப அத நாம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டோம். இந்த கிளாஸ்ல விசுவாசம்னா என்னது? நம்பிக்கைனா என்னது? அதை எப்படி நம்ம வந்து அத பார்க்கணும்? எப்படி ஐயமற்ற நிலையில இல்லாம கிடைச்சிச்சுன்றத வந்து நாம பார்க்குறோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, இந்த விசுவாசத்த எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறது? எப்படி இந்த விசுவாசத்தின் மூலியமாக வெற்றிய நம்ம வாழ்க்கையில பண்றதுன்னு சொல்லிட்டு நாம வந்து பார்ப்போம். நாளைக்கு இருக்காது. சனிக்கிழமை தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு கோயில்ல ஒரு எங்களுடைய அன்பிய சிலுவை பாதை இருக்கிறதுனால நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இருக்காது. நாம வந்து சனிக்கிழமை 6:15 நாம திரும்பி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சு பிரதர். கிளியரா இருக்கா? எனக்கு இல்ல. ஃபாஸ்டா போயிட்டோமோன்னு தோணுது. இருந்தாலும் எனக்கு ரெவலேஷன் சொல்ல நான் ஃபாஸ்டா போயிட்டேன். அந்த நடுவுல இருக்க முடியாது. திருப்பி ஒருக்க கேட்கும்போது சரியா. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ்.
ஓகே. ஒரு க்ளோசிங் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்றோம். நன்றி அறிதல் ப்ரேயர் சிஸ்டர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, தூய ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நம்பிக்கை என்றால் என்ன, அதை எப்படி செயல்படுத்துவது, அதில் எப்படி நிலைத்திருப்பது என்று கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அந்த நம்பிக்கையின் வழியாக வாழ்வை அடைய முடியும் என்கிற வார்த்தைகளின் மூலம் கற்று தந்ததற்காக நன்றி அப்பா. எங்கள் கண்களை திறக்க செய்ததற்காக நன்றி. இதை எங்கள் வாழ்வில் பயன்படுத்தி நாங்கள் ஆண்டவரை அடையவிருக்கக்கூடிய அந்த முடிவை ஆண்டவரை எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடியதை எதிர்நோக்கி உள்ளவற்றை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்று தந்ததற்காக நன்றி தகப்பனே. இது நாள் வரை அந்த உண்மையை உணர முடியாமல் இருந்த அந்த இருள் மறைந்து ஒளியாம் தேவன் வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு வாழ்வு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை அனைவரும் பெற்று பயன்படும்படியாக ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி. இந்த வகுப்பை நடத்த அதை புரிய செய்ய எங்களுக்கு அந்த தூண்டுதலை தந்து அந்த ஞானத்தையும் அந்த ரெவலேஷனை தந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். 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 பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே. ஆமென். Praise God. Thank you, Praise Jesus. God. மரியே வாழ்க. Praise ஓகே. God, brother. தேங்க் யூ.